Hi friends, welcome back to this channel. இந்த வீடியோவில் நம்ம ஸ்வயம் NPTEL எக்ஸாமுக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்வயம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே மை கோர்சஸ் கீழே அப்கமிங் அண்ட் ஆன்கோயிங் கோர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன கோர்ஸ்லாம் என்ரோல் பண்ணியிருக்கீங்களோ, அதாவது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த கோர்ஸோட லிஸ்ட் உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ நீங்கள் நிறைய கோர்சஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த எல்லா கோர்ஸும் ஷோ ஆகும். சப்போஸ் நீங்கள் ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும்தான் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அந்த ஒரு கோர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு இங்கே லிஸ்ட் ஆகும். இப்போ எந்த கோர்ஸ்க்கு நீங்கள் எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணுமோ அந்த கோர்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். செக் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் பக்கத்தில் கிளிக் ஹேர், கோ டு கோர்ஸ், ரெஜிஸ்டர் ஃபார் எக்ஸாம் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இப்போ இதில் இந்த ரெஜிஸ்டர் ஃபார் எக்ஸாம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சைன்இன் டு ஸ்வயம் அப்படின்னு சைன்இன் பண்ண சொல்லியிருப்பாங்க. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சைன்இன் வித் கூகுள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே மெயில் ஐடி லிஸ்ட் ஷோ ஆகும். இதில் நீங்கள் எந்த மெயில் ஐடியில் ஸ்வயம் NPTEL கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த மெயில் ஐடியை தான் சூஸ் பண்ணணும். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் ஐடியும் இப்போ எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ணுறப்ப இன்னொரு மெயில் ஐடி யூஸ் பண்ணக்கூடாது. எந்த மெயில் ஐடியில் கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிங்களோ அதே மெயில் ஐடியில் தான் நம்ம எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். இப்போ மெயில் ஐடியை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே சக்ஸஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகி இங்கே எக்ஸாம் டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட மெயில் ஐடி நீங்கள் செலக்ட் பண்ண மெயில் ஐடி உங்களுக்கு இங்கே வந்திருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ, சைனு, உங்களோட ஐடி ப்ரூஃப். உங்களுக்கு இங்கே கோ டு பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளூ கலர் ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் போட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சில கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கைட்லைன்ஸை கோ த்ரூ பண்ணிவிட்டு உங்கள் மெயில் ஐடி டிஃபால்ட்டாக வந்திருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த் கொடுத்தோன்னே ஏஜ் டிஃபால்ட்டாக வந்துடும். கண்ட்ரியில் இந்தியா சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டில் தமிழ்நாடு, சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஈரோடு. அடுத்தது உங்கள் மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பருக்கு அவங்க எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணுவாங்க, அதாவது மெசேஜ் பண்ணுவாங்க. எக்ஸாம் ரெலவெண்ட்டான ஏதாவது இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்னா மேலே கொடுத்த அதே மொபைல் நம்பரை திரும்ப ரீஎன்டர் பண்ணிக்கோங்க. இந்த மொபைல் நம்பர் இல்லாமல் ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் கொடுக்கணும். ஸோ இந்த ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும், ஏன்னா இது மேண்டேட்ரியில் இருக்குது. ஸோ உங்ககிட்ட ஒரு நம்பர் தான் இருக்குன்னா உங்கள் பேரண்ட்டோட நம்பர் கூட நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பரில் கொடுத்துக்கலாம். ஜெண்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபோட்டோ, சைனு, ஐடி ப்ரூஃப் இந்த 3 அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 50 கேபியிலேருந்து 150 கேபிக்குள்ளே இருக்கணும். சைன் 50 கேபியிலேருந்து 150 கேபிக்குள்ளே இருக்கணும். உங்கள் ஐடி ப்ரூஃபு பார்த்தீங்கன்னா 50 கேபியிலேருந்து 2 MB வரைக்கும் இருக்கலாம். 50க்கு பிலோ இருந்தாலும் அக்செப்ட் ஆகாது. 150 ஆர் 2 MBக்கு அபவ் இருந்தாலும் அக்செப்ட் ஆகாது. ஸோ 50 to 150 கேபிக்குள்ளே ஃபோட்டோவும் சைனும் இருக்க மாதிரி ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி உங்கள் ஐடி ப்ரூஃபு 50 கேபிலேருந்து 2 MBக்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஐடி ப்ரூஃபில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் இந்த 3ல் ஏதாவது ஒன்று அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா SC/ST கேட்டகரியான்னு கேட்டிருப்பாங்க. எஸ்ஸாக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது ஆர் யூ அ பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அபவ் 40%, டிசபிள் ஸ்டூடெண்ட்ஸ் 40%க்கு மேலே இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். வாட் இஸ் யுவர் ரோலில் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக, ஃபேக்கல்ட்டியாக, எம்ப்ளாய்டாக, அதர்ஸான்னு கேட்டிருக்காங்க. ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஸ்டூடெண்ட்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது ஆர் யூ ரைட் த எக்ஸாம் இன் அவுட் சைட் இந்தியான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நோங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹவு டிட் யூ நோ அபவுட் திஸ் கோர்ஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் இந்த கோர்ஸ் யார் மூலியமாக தெரிஞ்சுக்கிறீங்க? காலேஜா, ஃப்ரெண்ட்ஸா, இன்டர்நெட்டா, NPTEL லோக்கல் சாப்டரா, அதர்ஸான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் காலேஜ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஆர் யூ ஓகே இஃப் யூ ஷேர் யுவர் டீட்டெயில்ஸ் வித் பொட்டன்ஷியல் எம்ப்ளாயர்ஸ். ஸோ உங்கள் டீட்டெயில்ஸை எம்ப்ளாயீஸ் கிட்ட ஷேர் பண்ணலாமான்னு கேட்டிருப்பாங்க. ஷேர் பண்ணலான்னு இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது வாட் இஸ் யுவர் மோட்டிவ் டு டூ திஸ் கோர்ஸ். ஸோ என்ன மோட்டிவ்க்காக இந்த கோர்ஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸை கோ த்ரூ பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது பர்சனல் இன்ஃபோவில் எனக்கு ஃபேக்கல்ட்டி ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ்னு கேட்டிருக்கு. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஸ்டூடெண்ட் ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ்னு கேட்பாங்க.
இதில் கண்ட்ரி இந்தியா, அடுத்தது யுவர் காலேஜ் ஸ்டேட்டில் தமிழ்நாடுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். யுவர் காலேஜ் சிட்டியில் ஈரோடுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். யுவர் காலேஜ் நேம் வெள்ளாளர் காலேஜ் ஃபார் விமன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களோட ஏரியா என்ன, நீங்கள் இப்போ பிகாம் படிக்கிறீங்க அப்படின்னா காமர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களோட ஏரியா. இல்லை நீங்கள் சயின்ஸ் ஸ்ட்ரீம் அப்படின்னா உங்களோட ஏரியா வந்து சயின்ஸு. ஸோ உங்கள் ஏரியா என்னவோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஏரியா சூஸ் பண்ணதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட், உங்களோட டிபார்ட்மெண்ட் என்னவோ அந்த டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேன் வி ஷேர் யுவர் ஸ்கோர் வித் யுவர் காலேஜ். ஸோ இந்த ஸ்கோரை வந்து நாங்கள் காலேஜில் ஷேர் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. எஸ் அப்படின்னா எஸ்ஸுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது கீழே ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கோர்ஸ் ஆட் பண்ண சொல்லியிருப்பாங்க. நான் ஆல்ரெடி ஒரு கோர்ஸ் ஆட் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு இப்படி ஷோ ஆகுது. உங்களுக்கு வந்து இந்த ஆட் கோர்ஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் வரும். இந்த ஆட் கோர்ஸில் போய் இங்கே வந்து செலக்ட் கோர்ஸ்ன்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் உங்கள் கோர்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா இங்கே டிஃபால்ட்டாக வந்துடும். அந்த எக்ஸாம் டேட்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. மார்க் ஃபார் எஃப்டிபி, இப்போ உங்களுக்கு எஃப்டிபி சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஆட் கோர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஆட் கோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த ஏஐஆரா நான் இந்த கோர்ஸை இப்போ ரெஜிஸ்டர் பண்ணேன். ஸோ இது வந்து எனக்கு இங்கே ஆட் எக்ஸாம் சிட்டி அண்ட் ப்ரொசீட் டு பே அப்படின்னு சொல்லி ப்ளூ கலரில் வந்திருக்கும். சொல்லி எனக்கு இந்த ப்ளூ கலர் ஆப்ஷன் வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து நான் செலக்ட் எக்ஸாம் சிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் இங்கே செலக்ட் எக்ஸாம் சிட்டிக்கு பக்கத்துலேயே எடிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த எடிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து எக்ஸாம் சிட்டி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருப்பாங்க. அதில் ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க, சிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சிட்டியோட பின்கோடு கேட்டிருப்பாங்க. இப்போ ஈரோடு செலக்ட் பண்ணனா ஈரோட்டில் வந்து எந்த ஏரியாவில் எனக்கு எக்ஸாம் சிட்டி வந்து வேணுமோ அந்த ஏரியாவோட பின்கோடு வந்து நான் கொடுக்கணும். ஸோ அந்த பின்கோடும் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது செகண்ட் ப்ரிஃபரன்ஸில் ஸ்டேட்டும் சிட்டியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ப்ரிஃபரன்ஸில் ஸ்டேட்டும் சிட்டியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து என்னென்னா நீங்கள் கொடுக்குற சிட்டி வந்து வேறு வேறையாக இருக்கணும். ஒரே சிட்டியை 3 இடத்துல கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து எரர் வரும். இப்போ கன்ஃபார்ம் அண்ட் சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா திரும்ப இதே இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். கன்ஃபார்ம் அண்ட் பே அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ரிவ்யூ அண்ட் ஃபினிஷ்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன், இப்போ நீங்கள் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இது எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத ஒரு டைம் ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிக்கோங்க. கோ த்ரூ பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோன்னு கொடுத்துருப்பாங்க. கோர்ஸ் அமௌண்ட் 1000. இப்போ நீங்கள் எஃப்டிபி அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணனால அந்த சர்டிஃபிகேட்டுக்கு 100 rupees அடிஷ்னலாக பே பண்ணணும். இப்போ 1100. நெக்ஸ்ட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி டு ஆல் த அபவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, செக் பாக்ஸ் இருக்குது. இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது பேமெண்ட் மோடில் இதையும் கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ டு பே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட் செக் அவுட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பே நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பே நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பேமெண்ட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஜிபே, ஃபோன்பே, அடுத்தது கீழே கார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கிரெடிட் கார்டோ இல்லை ஏடிஎம் கார்டோ வச்சு பே பண்ணாலும் பே பண்ணிக்கலாம். நெட் பேங்கிங் இல்லை வாலெட்டில் கூட பே பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஜிபே ஆர் ஃபோன்பே வச்சு பே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜிபே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ கண்டினியூ அண்ட் பே அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிபே ஆப்போ இல்லை ஃபோன்பே ஆப்போ வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் அந்த அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு அடுத்தது உங்களுக்கு வந்து பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்ததுக்கப்புறம் உங்களோட டிரான்சாக்ஷன் ஐடியும் ரெஃபரன்ஸ் ஐடியும் ஷோ ஆகும். ஸோ அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் பே பண்ணதுக்கான மெயிலும் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. உங்களுக்கு எக்ஸாம் ரெஜிஸ்டர் பண்ணுறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது இல்லை டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் கூட உங்களோட டவுட்ஸை எனக்கு வந்து சென்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.